மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பட் எந்த ஃபண்டை சூஸ் பண்றதுன்னு தெரியலனா தென் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணனும்னா ஜஸ்ட் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றோம். பட் தட் இஸ் ராங். ரிட்டர்ன்ஸ் தாண்டி எந்த ஃபேக்டர்லாம் இம்பார்ட்டன்ட், ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றது அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டை பத்திலாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட வீடியோஸ் உங்க லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்பர் 1 Flexi Cap Mutual Fund. லாஸ்ட் இயர் எந்த ஃபண்ட்லாம் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தென் இந்த இமேஜ்ல 2009ல இருந்து 2022 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணின ரேங்கிங்ஸ் இருக்கு. 2017 to 2022 மட்டும் இந்த கேஸ் இல்ல. 2016-18ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 2019-21ல 22nd ரேங்க்குக்கு போயிடுச்சு. இதுவே 2015-17ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 2018-20ல 175 ரேங்க்குக்கு போயிடுச்சு. இதேதான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 2017-19ல 6th ரேங்க்குக்கு போயிடுச்சு. 2011-13ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 2014-16ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்திருக்கு. இந்த இயர்ஸை தவிர ரிமைனிங் எல்லா வருஷமும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க மாட்டேங்குது. இப்போ 2025ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 2024ல ஹை ரிட்டர்ன் அந்த ஃபண்ட் ஆர் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சேம் ஹை ரிட்டர்ன் தரதுக்கு 90% சான்ஸ் இல்ல. இவ்வளவு நேரம் பார்த்த டேட்டாவை வச்சு ரிட்டர்ன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணக்கூடாதுன்றது புரிஞ்சிருச்சு. அப்போ ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஃபண்டை எப்படி தான் செலக்ட் பண்றது? டாப் 5 Flexi Cap மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். எப்படி விஜய் இந்த டாப் 5 செலக்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா how to select best Flexi Cap மியூச்சுவல் ஃபண்ட்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல செலக்ட் பண்ண டாப் 5 Flexi Cap மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். பிகாஸ் இவ்வளவு நேரம் பார்த்த டேட்டால நமக்கே புரிஞ்சிருச்சு லாஸ்ட் இயர் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை செலக்ட் பண்ணா இந்த வருஷம் சேம் பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்கு 90% சான்ஸ் இல்ல. சேம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க நாளைக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்கு 90% சான்ஸ் இல்ல. பட் லாஸ்ட் 10 இயர்ஸா கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் நெக்ஸ்ட் இயர் சேம் கன்சிஸ்டன்சியோட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அந்த ரீசன்னால தான் லாங் டர்ம் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்டா டாப் 5 செலக்ட் பண்ணி அந்த ஃபண்டை மட்டும் தான் அனலைஸ் பண்ண போறோம். சிம்பிள். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 5 Flexi Cap மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலா 8 ஃபேக்டர் வச்சுக்கிட்டு இந்த 5 ஃபண்ட்ல ரீசன்ட் இயர்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத செலக்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ல தான் ஷார்ட் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேக்டர்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம ஒரு ஃபண்டுக்கு பே பண்ற கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த 5 ஃபண்ட்ல JM Flexi Cap தான் இருக்கிறதுலயே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ரோலிங் ரிட்டர்ன். லாஸ்ட் 1 மந்த் ரோலிங் பீரியட்ல லாஸ்ட் 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன் தான் ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாத்துட்டீங்கன்னா எப்படி இந்த ரோலிங் ரிட்டர்னை ஃபைண்ட் பண்றதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யார் அதிகமான ரோலிங் ரிட்டர்ன் தராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க JM Flexi Cap தான் 2.73% வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. தென் ரிட்டர்ன்ஸ்ல லாஸ்ட் 6 மந்த் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் அண்ட் 3 இயர்ஸ் CAGR ரிட்டர்னை ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். நம்ம யூசுவல் வீடியோஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 years and 10 years CAGR தான் ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்க ஷார்ட் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் ஃபண்டை சூஸ் பண்றோம். அந்த ரீசன்னால தான் 6 month 1 year and 3 years CAGR ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த எல்லா ரிட்டர்ன்ஸையும் ஹை டு லோன்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கலாம். 6 monthல பாராக்பரிக் தான் 6.87% ரிட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. இதுவே லாஸ்ட் 1 இயர்ல 36.55% ரிட்டர்ன் வந்து JM Flexi Cap தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. சேம் 3 இயர் CAGRலயும் JM Flexi Cap தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. தென் ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டியை ஃபைண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆல்பா, பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஆல்பானா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ ஒரு ஃபண்ட் ரிஸ்கை தாண்டி எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்றது தான் ஆல்பா. இந்த வேல்யூல எது அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி பார்த்தா JM Flexi Cap தான் 11.07 ஆல்பா. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரெண்டுமே ஒரு ஃபண்ட் ரிஸ்க் ஃப்ரீயாவும் வாலட்டிலிட்டி கம்மியாவும் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பீட்டால பாராக்பரிக் தான் 0.7 பீட்டா. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லயும் சேம் பாராக்பரிக் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுதான் நான் சொன்ன அந்த 8 ஃபேக்டர்ஸ். இந்த ஒரு ஃபேக்டர் பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என் சேனல்ல இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்டை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஃபைனலா இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா JM Flexi Cap மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்.
பாராக்பரிக் அண்ட் HDFC இது ரெண்டும் தான் செகண்ட் ரேங்க். வெயிட் இப்பவே இதுதான் பெஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிடாதீங்க. லாஸ்டா பிரையாரிட்டி பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மார்க்கெட்ல இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவேனா நீங்க ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டேபிள் அண்ட் லோ ரிஸ்க் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லோ ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா தென் நீங்க லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சேம் பெஸ்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபைண்ட் பண்றதுக்காகவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல கிடைச்ச டாப் 5 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே 8 ஃபேக்டர் தான் இங்கேயும் அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. கனரா ப்ளூ சிப் தான் இருக்கிறதுலயே லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லா ரிட்டர்ன்ஸ்லயும் ரோலிங் ரிட்டர்ன் 6 மந்த் 1 இயர் அண்ட் 3 இயர் CAGRல ஆல்மோஸ்ட் கனரா தான் எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கு. லாஸ்ட் 6 மந்த்தா மார்க்கெட் டவுன்ல தான் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி லார்ஜ் கேப் ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்திருக்கு. பட் அந்த டைம்லயும் கனரா பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. 0.7ன்றது ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் மத்த ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. தென் வாலட்டிலிட்டில ஆல்பால நிப்பான் இந்தியா தான் மேக்ஸிமம் ஆல்பா வச்சிருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் பீட்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரெண்டுத்துலயுமே கனரா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. இந்த 8 ஃபேக்டரையும் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணா ஆப்வியஸ்லி கனரா ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் செகண்ட் ரேங்க் அண்ட் மீரே அசெட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் தேர்ட் ரேங்க். நம்பர் 3 மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஹை growth potential இருக்கணும், சேம் டைம் லோ ரிஸ்க் ஆர் மாடரேட் ரிஸ்க் இருக்க கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா தென் நீங்க மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபைண்ட் பண்ண டாப் 5 மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சேம் 8 ஃபேக்டர் வச்சு தான் இந்த ஃபண்டையும் அனலைஸ் பண்ண போறோம். இந்த எல்லா ஃபேக்டரி வச்சு அனலைஸ் பண்ணா வித்அவுட் டவுட் மோதிலால் ஒஸ்வால் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. நம்பர் 4 மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஒன். இதுவும் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொபோர்ஷன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செபி ரூல்ஸ் போட்டுருக்காங்க. பெஸ்ட் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ்ல ஃபைண்ட் பண்ண டாப் 3 ஃபண்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த 8 ஃபேக்டர்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே நிப்பான் இந்தியா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. பட் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அது தேர்ட் ரேங்க். தென் லாஸ்ட் 6 மந்த்ல மஹேந்திரா மெனுலைஃப் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேரிட்டிவ்லி ஹை ரிட்டர்ன் வந்திருக்கு. எல்லா ஃபேக்டரி வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா நிப்பான் இந்தியா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், மஹேந்திரா மெனுலைஃப் தான் செகண்ட் ரேங்க் அண்ட் குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் தான் தேர்ட் ரேங்க். லாஸ்ட்லி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஹை ரிஸ்க் எடுக்கவும் ரெடியா இருக்கேன். ஹை growth கம்பெனிஸ் அண்ட் அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தென் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். டாப் 5 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த 8 ஃபேக்டர்ஸ்லயும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் CAGRல தேர்ட் ரேங்க் பட் ரிமைனிங் 6 மந்த் அண்ட் 1 இயர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணா டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், கோட்டக் ஸ்மால் கேப் தான் செகண்ட் ரேங்க், கனரா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் தேர்ட் ரேங்க். நீங்க இவ்வளவு நேரம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, எல்லா ஃபேக்டருக்கு மேல பிரையாரிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது எல்லாத்துக்குமே 12.5% மென்ஷன் பண்ணி தான் கால்குலேட் பண்ணிருக்கேன். which means எல்லா ஃபேக்டருக்கும் ஈக்குவல் பிரையாரிட்டி வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன். பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரையாரிட்டி மாறும். ஒரு சில பேர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல ஹை ரிட்டர்ன் தர மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஷார்ட் டர்ம்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஹை ரிஸ்கியா கூடாதுன்னு நினைப்பாங்க. தென் தேர்ட் கேட்டகரி, ஒரு சில பேர் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பிரையாரிட்டி தருவாங்க. இந்த ரீசனால தான் பிரையாரிட்டின்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க உங்க பிரையாரிட்டிக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜ் மாத்தி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 மந்த் ரிட்டர்னுக்கு தான் அதிக பிரையாரிட்டி தர போற விஜய்னு சொன்னீங்கன்னா தென் இங்க பிரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 5 ஃபண்ட்ல ஈக்குவல் பிரையாரிட்டி தந்து கால்குலேட் பண்ணா JM Flexi Cap Fund தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. 6 மந்த் ரிட்டர்னுக்கு ஹை பிரையாரிட்டி தந்து பார்க்கலாமே. 50% மென்ஷன் பண்ணா சி பாராக்பரிக் Flexi Cap Fund தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு போயிடுச்சு, JM Flexi Cap செகண்ட் ரேங்க்குக்கு போயிடுச்சு. மேக் ஷூர் இங்க டோட்டலா 138% மாறி இருக்கு. ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க 100% வந்ததும் ஃபைனலா எந்த ஃபண்ட் டாப்ல இருக்குன்றத செலக்ட் பண்ணுங்க. சேம் இதே தான் நான் இந்த 5 ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மியா இருக்க ஃபண்டா செலக்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா தென் பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுக்கான பிரையாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்க்கான பிரையாரிட்டியை கம்மி பண்ணிட்டு 100% வந்ததும் உங்களுக்கான பெஸ்ட் Flexi Cap மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்திருக்கு. Flexi Cap, லார்ஜ் கேப், மிட் கேப்னு தனித்தனியா ஒரு ஃபண்டுக்கும் பிரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்
ப்ரையாரிட்டின்னு தனியா ஒரு ஷீட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காமன் ஷீட்ல உங்க ப்ரையாரிட்டியை மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஷீட்லயுமே சேஞ்ச் ஆகிடும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ற ப்ரையாரிட்டி பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ரோலிங் ரிட்டர்னுக்கு 25%. லாங் டேர்மா இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்மா இருந்தாலும் சரி எப்பயுமே ரிட்டர்ன்ஸை விட ரோலிங் ரிட்டர்னுக்கு தான் நான் அதிக ப்ரையாரிட்டி தருவேன். சோ ரோலிங் ரிட்டர்னுக்கு தான் அதிக பர்சன்டேஜ். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுனால லோ ரிஸ்கா இருக்கணும் அண்ட் லோ வாலட்டிலிட்டியா இருக்கணும். அதனால தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 18%, பீட்டாக்கு 30% தந்திருக்கேன். தென் ஆல்பாக்கு 12%. என்னதான் லோ ரிஸ்கா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தரணும். அதுக்காக தான் ஆல்பாக்கு 12%, தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு 12%. அதுக்கப்புறம் தான் எல்லா ரிட்டர்னுக்கும் ப்ரையாரிட்டி. 6 மந்த் ரிட்டர்னுக்கு 8% ப்ரையாரிட்டி, 1 இயர் அண்ட் 3 இயர் ரெண்டுத்துக்குமே 6% ப்ரையாரிட்டி தந்திருக்கேன். டோட்டலா 100%. இப்ப கரண்டா ஈக்குவல் ப்ரையாரிட்டி தந்ததுனால ஜேஎம் ஃபிளெக்ஸி கேப் ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் பாராக்பரிக் ஹெச்டிஎஃப்சி ரெண்டுமே செகண்ட் ரேங்க்ல இருக்கு. ப்ரையாரிட்டி ஷீட்ல பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்க்கலாமே. priority ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லா ஃபண்ட்லயும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும். முன்னாடி பாராக்பரிக் ஃபண்ட் HDFC ரெண்டுமே செகண்ட் ரேங்க்ல தான் இருந்துச்சு. பட் இப்போ HDFC Flexi Cap செகண்ட் ரேங்க்குக்கு வந்துருச்சு அண்ட் பாராக்பரிக் தேர்ட் ரேங்க்குக்கு போயிடுச்சு. பிகாஸ் நம்ம ரோலிங் ரிட்டர்னுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி தந்திருக்கோம். இங்க HDFC தான் செகண்ட் ரேங்க், பாராக்பரிக் தேர்ட் ரேங்க். இந்த ரீசன்னால தான் இங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ப்ரையாரிட்டியை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Moreover, உங்க thoughts and suggestions கமெண்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, prosperous.